அவனுடைய பேர் அல்லாலும் பெரும் கிருபையாலும் அற்புதமான சத்திய தீனுல் இஸ்லாத்தை இந்த அகிலத்திற்கு அருளாக வழங்கி இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய புறத்திலிருந்து இந்த சத்திய தீனுல் இஸ்லாம், இந்த ஈமான் நமக்கு கிடைக்க பெற்றதற்காக நாம் அல்லாஹுக்கு அதிகமான முறையிலே நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கின்றோம். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே அல்லாஹ் இந்த தீனை பற்றி சொல்லும் பொழுது, இந்த ஷரியத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, சும்ம ஜஅல்னாக அலா ஷரீஅத்தின் மினல் அம்ர், உங்களுக்கு என்பதாக தனித்துவம் மிக்க ஒரு பாக்கியமான சத்திய தீனுல் இஸ்லாத்தை, ஒரு வழிமுறையை, ஒரு ஷரியத்தை நாம் வழங்கி இருக்கின்றோம். ஃபத்தபிஹா வலா தத்தபி அஹ்வா அல்லதீன லா யஅலமூன், அதை விட்டுவிட்டு மனோ இச்சைகளை பின்பற்றக்கூடிய மக்களினுடைய சடங்கு சம்பிரதாயங்களை, அந்த பழக்க வழக்கங்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சுட்டி காட்டுகின்றார். எனவே ஒரு பேர் அற்புதமான ஒரு ஷரியத்தை, ஒரு வழிமுறையை, ஒரு சுன்னத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புறத்திலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமாக நமக்கு வழங்கி இருக்கின்றான். எனவே நம்முடைய வாழ்க்கையை அந்த சத்திய தீனுல் இஸ்லாம் ஷரியத்தின் பிரகாரம் நாம் அமைத்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே, அல்லாஹ்வுடைய மார்க்கமான இந்த தீனுல் இஸ்லாத்திலே மூட நம்பிக்கைகளுக்கு இடம் கிடையாது. அபசகுணங்கள், சகுனங்கள், பீடைகள், சடங்கு சம்பிரதாயங்கள் என்ற பேச்சுக்கே அறவே அளவும் இடமில்லை. நாம் முதல் கட்டமாக இதை தெளிவாக விளங்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஆயத்திலே சொல்லும் பொழுது, சும்ம ஜஅல்னாக அலா ஷரீஅத்தின் மினல் அம்ர், உங்களுக்கு என்பதாக ஒரு தனித்துவம் மிக்க ஒரு ஷரியத் வழங்கப்பட்டிருக்கு. ஏனோதானோ என்பதாக சொல்லி நம்முடைய மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல்களோ, கலாச்சாரங்களோ, பண்பாடுகளோ, நபியினுடைய சுன்னத்துகளையோ அல்லாஹ் அமைக்கவில்லை. இது போன்ற ஒரு வழிகாட்டுதலை இனி இந்த உலகத்திலே யாரும் காட்ட முடியாது என்ற அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு வழிகாட்டுதல் தான் ஷரியத்தினுடைய வழிகாட்டுதல். எனவே அதை விட்டு மாற்றார்களுடைய, மற்ற சமுதாயத்தினுடைய கலாச்சாரங்களையோ, அவர்களுடைய சடங்கு சம்பிரதாயங்களையோ பின்பற்றித்தான் நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற நிர்பந்தத்தை அல்லாஹ் ரசூல் நமக்கு வைக்கவே இல்லை. மற்ற மதத்தினுடைய கலாச்சார பண்பாடுகளை கடன் வாங்கி, அதை காப்பி அடித்து, அதை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நாம் வழிநடத்த வேண்டும், நம்முடைய வீட்டினுடைய நிகழ்வுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிர்பந்த நிலை இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரசூல் வைக்கவில்லை. சும்ம ஜஅல்னாக அலா ஷரீஅத்தின் மினல் அம்ர், ஒரு தனித்துவமிக்க ஒரு ஷரியத் நமக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கின்றான். எனவே அல்லாஹ்வுடைய இந்த தீனிலே, இந்த சத்திய தீனுல் இஸ்லாத்திலே மூட நம்பிக்கைகள், அபசகுணங்கள், சகுனங்கள், நல்ல நேரம், கெட்ட நேரம், சடங்கு சம்பிரதாயங்கள், இது எதுவுமே கிடையாது. அல்லாஹ் நமக்கு விளங்குவதற்கு தௌஃபீக் செய்வானாக. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை பற்றி சொல்றான். அல்லாஹ்வை விளங்கினால்தான் இந்த தீன் எப்படிப்பட்டது, அவனுடைய இந்த ஷரியத் எவ்வளவு பரிசுத்தமானது என்பதாய் நம்மளால் விளங்கிக் கொள்ள முடியும். அல்லாஹ்வை விளங்காமல் இந்த ஷரியத்தை விளங்க முடியாது. அவனுடைய சட்ட திட்டங்களை நம்மால் விளங்க முடியாது. இஸ்லாத்தினுடைய கலாச்சார பண்பாடுகளை நம்மால் விளங்க முடியாது. எனவே அல்லாஹ் நான் யார் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். வலில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்ல் வ இலல்லாஹில் மஸீர், வானம் பூமியினுடைய ஆட்சி என் கையில தான் இருக்குன்னு சொல்றான். இந்த உலகத்துல வானம் பூமி எவ்வளவு பறந்து விரிந்திருக்கின்றது. இந்த உலகம், வானம், அதனுடைய அத்தனை படைப்புகள் அனைத்தின் கட்டுப்பாடும், அனைத்தினுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு சொந்தக்காரன் நானாக தான் இருக்கேன். அல்லாஹ் சொல்கின்றான், வலில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்ல், வானம் பூமியினுடைய ஆட்சி அல்லாஹ்விடத்திலே தான் இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக அகிலம் முழுவதும், அகிலத்தினுடைய அனைத்து படைப்பினங்களும் அல்லாஹ்வினுடைய கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. அவன் நாடியதுதான் இந்த உலகத்திலே நடக்கும். அவன் நாடியதை இந்த உலகத்திலே நடாத்தக்கூடிய சக்தி அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்தில் எது நடந்தாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அவன் நாடாமல் ஒரு தீங்கு இங்கு நடக்காது. அவன் நாடாமல் ஒரு நலவான விஷயம் இந்த உலகத்திலே நடக்காது. அல்லாஹ் கொடுக்க நினைப்பதை இந்த உலகத்தில் யாராலும் தடுக்க முடியாது. இது குர்ஆனுடைய ஆயத். அல்லாஹ் தடுக்க நினைப்பதை இந்த உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாது. நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். எனக்கு அல்லாஹ் ஒரு நலவை நாடி இருக்கான்.
எனக்கு ஒரு நலவான விஷயம் என்னை நோக்கி வர இருக்கிறது என்பதாக சொன்னா, முழு உலகமும் முழு உலகத்தின் அனைத்து படைப்புகளும் ஒன்று சேர்ந்து அதை தடுக்க நினைத்தாலும் தடுக்க முடியாது. ஏன்னா வலில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்ல், வானம் பூமியினுடைய ஆட்சியாளன் அதிகாரி அல்லாஹ்வாக இருக்கான். அல்லாஹ் ஒரு முசீபத்தை, அல்லாஹ் என்னை பாதுகாக்கணும், அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும், சோதனைகள் முசீபத்துகளை விட்டு அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பாதுகாக்கணும். ஒரு சோதனை அல்லாஹ் நாடி விட்டான் என்பதாக சொன்னால் முழு உலகமும் சேர்ந்து அந்த சோதனையை வரவிடாமல் தடுக்கணும்னு நினைச்சா தடுக்க முடியாது. அல்லாஹ் நாடியதுதான் நடக்கக்கூடியதாக இருக்கு. அவன் நாடாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடக்காது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். சில சந்தர்ப்பங்கள்ல நமக்கு நம் வாழ்க்கையிலே நமக்கு முன்னால் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளில், அந்த தருணங்களில் நாம் இப்படி சில வார்த்தைகளை சொல்வோம், அதனால் இப்படி ஆயிடுச்சு, அதனாலதான் இந்த விஷயம் இப்படி ஆயிடுச்சு, இதனால் தான் இது இப்படி ஆனது, இதை இப்படி செய்திருந்தால் இப்படி ஆயிருக்காது, அப்படி செய்திருந்தால் அது அப்படி ஆயிருக்காது என்பதாக இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்மிடத்திலே அதிகமாகவே வெளியாகக்கூடியதை நாம பார்க்கின்றோம். நாம் உணரக்கூடியவர்களாக இருக்கும். இதை இப்படி செஞ்சிருந்தா இது இப்படி கெட்டு போயிருக்காது, இப்படிப்பட்ட ஒரு நஷ்டம் நமக்கு வந்திருக்காது, நீங்க இதை இப்படி செஞ்சிருக்கணும், நீங்க மாத்தி செஞ்சிட்டீங்க, நீங்க தப்பா செஞ்சிட்டீங்க என்பதாக சொல்லி பலவிதமான இந்த வார்த்தைகள் நம்மிடத்தில் வரக்கூடியதாக இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே இந்த சிந்தனையே ஈமானுக்கு எதிரான சிந்தனை. அது அப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்கும், இது இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்கும், இதனாலதான் இப்படி ஆச்சு, அதனாலதான் இப்படி ஆச்சு, இது முழுக்க முழுக்க ஈமானுக்கு எதிரான சிந்தனை. சில சந்தர்ப்பங்கள்ல சொல்லுவாங்க, யாராச்சும் அல்லாஹ் பாதுகாக்கணும், விபத்துகள்ல ஏதாச்சும் விபத்து ஏற்பட்டுடுச்சுன்னு சொன்னா மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போனா மருத்துவர்கள் சில நேரங்கள்ல பரிசோதித்துட்டு சொல்லுவாங்க, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தீங்கன்னு சொன்னா காப்பாத்தி இருக்கலாம், ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தீங்க சொன்னா காப்பாத்தி இருக்கலாம். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே அது ஒரு நிமிஷம் தாமதமாக அல்லது ஒரு 5 நிமிடங்கள் தாமதமாகத்தான் அவர் மருத்துவமனையை சென்று அடைய வேண்டும் என்பது இறை நியதி. அல்லாஹ் அப்படிதான் தக்தீர்ல முடிவு செஞ்சிருக்கான். ஒருவருக்கான நேரம் வந்துருச்சு, அவருக்கான நேரம் முடிஞ்சிருச்சு, அவருடைய அஜல் அவரை பின்தொடர்ந்து விட்டது என்பதாக சொன்னா என்ன காரணங்கள் சொன்னாலும் அது எதுவுமே எடுபடாது. அல்லாஹ்வுடைய தக்தீர். அல்லாஹ் அப்படிதான் நாடி இருக்கான். ஒரு நிமிஷம் பிந்திதான் அவருடைய அந்த விபத்துக்குள்ளானவர் மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்கப்படணும் என்பது அல்லாஹ்வினுடைய இறை நியதி. அப்படி போய்தான் அவருடைய உயிர் பிரிய வேண்டும் என்பதும் அல்லாஹ்வுடைய இறை நியதி. இதை ஏற்றுக்கொள்வதுதான் ஈமானிய பக்குவம். அதனால இப்படி ஆச்சு, இதனால இப்படி ஆச்சு, ஒரு நிமிஷம் முன்னாடி போயிருந்தா அப்படி ஆயிருக்கும், இந்த பாதையில போறதுக்கு பதிலா நான் இந்த பக்கம் போயிருந்தேன்னு சொன்னா எனக்கு இந்த ஆபத்து ஏற்பட்டு இருக்காது, இந்த வியாபாரத்தை செஞ்சதுக்கு பதிலா இந்த வியாபாரம் நான் செஞ்சிருந்தேன்னு சொன்னா நான் இவ்வளவு பெரிய நஷ்டவாளியாக இருக்க மாட்டேன், இந்த தொழிலை செஞ்சதுக்கு பதிலா இந்த நான் தொழிலை செஞ்சிருந்தேன்னு சொன்னா நான் தொழில நஷ்டவாளியாக இருக்க மாட்டேன், இந்த பெண்ணை நிக்கா செய்யறதுக்கு பதிலா வேற யாராச்சும் பெண்ணை நிக்கா செஞ்சிருந்தா நான் ரொம்ப நல்லா இருந்திருப்பேன். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கும். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக எதுவுமே நம்ம கையில கிடையாது. வஃபி குல்லி ஹப்பத்தின் நிஸ்ஃபுனா ஃபீலிஹா வஃபி குல்லி ஹப்பத்தின் மரஹத்தின் நிஸ்ஃபுனா கீலிஹா. ஒவ்வொரு சோற்று பருக்கையிலும் அதை யார் சாப்பிடுவார் அந்த பெயரை அல்லாஹ் எழுதி வச்சிருக்கான். ஒவ்வொரு பெண்ணினுடைய நெற்றியிலும் அந்த பெண்ணை யார் நிக்கா செய்வாங்க அப்படின்ற அந்த கணவனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கு. நபி அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு சோற்று பருக்கையிலும் அதை சாப்பிடக்கூடியவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸினுடைய விரிவுரையில ஹதீஸுடைய ஆசிரியர்கள் எழுதுறாங்க, வெறும் அந்த சோற்று பருக்கை அந்த ஒரு அரிசியில் அல்ல, சுப்ஹானல்லாஹ், அந்த கதிர்களை இந்த உலகத்திலே முளைவிப்பதற்காக அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வானத்தில் இறங்கக்கூடிய ஒவ்வொரு சொட்டு நீரிலும் அது எங்கு போக வேண்டும், எந்த வயலில் பாய வேண்டும், அந்த வயலிலே எந்த கதிர்கள் முளைக்க வேண்டும், அந்த கதிர்களை யார் சாப்பிட வேண்டும் என்பது எல்லாவற்றையும் அல்லாஹ் முடிவு செய்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மழை துளியிலும் அல்லாஹ் தன்னுடைய தக்தீரை நிர்ணயம் செய்து வைத்திருக்கின்றார். எந்த பூமியில மழை பொழிய வேண்டும் என்பது கூட முடிவு செய்யப்பட்டதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டின் மீது, இந்த தக்தீரின் மீது முழுமையான நம்பிக்கை நம் அனைவர்களுக்கும் வேண்டும். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக எதை கொண்டும் இந்த உலகத்தில் எதுவும் நடக்காது, யாரை கொண்டும் இந்த உலகத்தில் எதையும் செய்துவிட முடியாது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல நபி அவங்க சொன்னாங்க, சஹாபாக்கள் இடத்துல, முஸ்லிம்கள் இடத்துல, ஒரு மனிதரை சகுனத்தின் காரணமாக அல்லது துர்க்குறிகளை பார்த்து, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து, அல்லது ஏதாவது ஒரு ஜோசியத்தை முன்வைத்து அல்லது ஒரு ஜோசியரை பார்த்து, மன் ரத்தத்துஹு தீரது அன் ஹாஜதிஹி ஃபகத் அஷ்ரக,
ஒரு ஜோசியத்தை நம்பியோ அல்லது ஒரு ஜோசியரினுடைய வார்த்தையை நம்பியோ அல்லது அபசகனங்கள் சகனங்கள் இதன் மீது நம்பிக்கை வைத்தோ அல்லது நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பதின் மீது நம்பிக்கை வைத்தோ துர்சகனங்களை பார்த்து ஒருவர் ஒரு காரியத்தை செய்கின்றார் அல்லது ஒரு காரியத்தை கைவிடுறார். இந்த நேரத்துல செஞ்சா இது நல்லது இல்லைங்க, இந்த நேரத்துல செஞ்சாதான் இந்த காரியம் கைகூடும் இப்படி என்பதாக சகுனங்கள் மீது நம்பிக்கை வைத்து ஜோசியத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஒருவர் ஒரு காரியத்தை செய்கிறார் அல்லது ஒரு காரியத்தை நிறுத்துகின்றார். செய்ய இருந்த காரியத்தை விட்டுறார். இந்த நேரத்துல செஞ்சா இதை இப்படி செஞ்சா அது சரி வராதுன்னு சொல்லி ஜோசியம் சகுனங்கள் மீது நம்பிக்கை வைத்து ஒரு காரியம் நிறுத்தப்படுகிறது, செய்யப்படுகிறது என்பதாக சொன்னால் அதை குறித்து தான் நபி அவங்க சஹாபாக்களிடத்துல சொன்னாங்க, மன் ரத்தத்துஹு தீரது அன் ஹாஜதிஹி ஃபகத் அஷ்ரக், அவர் முஷ்ரிக்காக ஆகிவிட்டார். அல்லாஹ் பாதுகாக்கும். அவர் ஈமானை இழந்துட்டார். அவரிடத்துல ஈமான் பறிக்கப்பட்டுடுச்சு. ஏன்? நம்பிக்கை அவர் அல்லாஹ் அல்லாமல். வலில்லாஹில் முல்கு ஸமாவாத்தி வல் அர்தி வ இலல்லாஹில் மஸீர். வானம் பூமியினுடைய அதிபதி ஆட்சியாளன் அல்லாஹ். அவன்தான் அனைத்தையும் நாடுகின்றான், அவன்தான் அனைத்தையும் செயல்படுத்துகின்றான். இரவு பகல் மாறி மாறி வருவதில் அல்லாஹ்விடத்தில் அத்தாட்சி இருக்கின்றது. அதை மாறி மாறி வர செய்யக்கூடியவன் அல்லாஹ் தான். அதில் எந்த சகனங்கள் கிடையாது, எந்த துர்சகனங்கள் கிடையாது, எந்த அபசகனங்கள் கிடையாது. ஆனால் அதை வைத்து சகனங்கள் சகனங்கள் பார்ப்பது அல்லாஹ்வினுடைய நம்பிக்கையை உடைப்பதற்கு சமம். அப்படி ஒருத்தர் ஜோசியத்தை சகுனத்தை நம்பி ஒரு காரியத்தை செஞ்சார் அல்லது விட்டார் சொன்னா ஃபகத் அஷ்ரக, அவர் முஷ்ரிக்காக ஆகிவிட்டார், அவர் ஈமானை இழந்துட்டார்னு சொன்னார். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பு. இப்ப சஹாபாக்கள் நபி இடத்துல கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா கஃபாரத்து ذلك யா ரசூலல்லாஹ். அப்படி ஒருத்தர் செஞ்சிட்டார், தன்னை அறியாமே தன்னை விளங்காம ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தால் வஸ்வசாவால் ஷைத்தானுடைய தூண்டுதலால் ஒருத்தர் அப்படி வழிகட்டு போயிட்டார். ஜோசியத்தை நம்பிட்டார், சகுனத்தை நம்பிட்டார், துர்சகனங்களை பார்க்க ஆரம்பிச்சு அப்படிப்பட்ட ஒரு நிலையில போயிட்டார். அவர் முஷ்ரிக் ஆயிட்டார் சொன்னீங்க, யார சொல்ல இதற்கு கஃபாரா என்ன, இதற்கு குற்ற பரிகாரம் என்ன? இப்படி செய்த இந்த பாவத்தை விட்டு நாங்கள் பரிசுத்தமாகி மீள்வதற்கான வழி என்ன என்பதாக சொல்லி சஹாபாக்கள் கஃபாராவை கேட்டாங்க. குற்ற பரிகாரத்தை சொல்லிக் கொடுங்கள் யார சொல்லலாம் என்பதாக சஹாபாக்கள் நபி இடத்துல கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க சொல்லுங்க, அல்லாஹும்ம லா தைர இல்லா தைருக வலா கைர இல்லா கைருக வலா இலாஹ கைருக. யா அல்லாஹ், உன்னுடைய சகனம் மட்டும்தான் சகனம், நீ எதை நலவாக நாடி இருக்கின்றாய் அது மட்டும்தான் நலவு. வலா இலாஹ கைருக, நீ எதை விரும்புகின்றாயோ அது மட்டும்தான் நடக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அது அல்லாமல் எந்த துர்சகனமும் இல்லை, எந்த நல்ல சகனமும் இல்லை. நீ ஏற்படுத்திய சகனம், நீ ஏற்படுத்திய நலவு மட்டும்தான் நலவு என்பதாக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தவக்கல் வைத்து இந்த துஆவை ஓதுங்கள். அல்லாஹும்ம லா தைர இல்லா தைருக வலா கைர இல்லா கைருக வலா இலாஹ. இந்த துஆவை அதிகமாக ஓதுங்கள். இப்படிப்பட்ட பாவத்திலே போய் விழுந்தால் அதற்கான கஃபாரா குற்ற பரிகாரமாக இது இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக நபி சொன்னார். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானை பொறுத்த வரைக்கும், இந்த ஷரியத்தை பொறுத்த வரைக்கும் அபசகுனங்கள், சகனங்கள், பீடைகள், மூட நம்பிக்கைகள், சடங்கு சம்பிரதாயங்கள் இவைகளுக்கு அணு அளவையும் இடம் கொடுக்கவில்லை. இதன் மீது அணு அளவு நம்பிக்கையும் நம்முடைய உள்ளங்களில் வந்து விடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தெளிவாக சொல்கின்றான், ஃபஇன் ஸலல்தும் மின் பஅதி மா ஜாஅத்துகுமுல் பையினாத் ஃபஅலமு அன்ன அல்லாஹ் அஸீஸுன் ஹகீம். தெளிவான ஒரு தீன் உங்களிடத்துல வந்ததுக்கு அப்புறம் அல்லாஹ் நமக்கு தெளிவான சத்திய தீனுல் இஸ்லாத்தை கொடுத்திருக்கான். பரிசுத்தமான ஒரு வழிகாட்டுதல் நபியினுடைய சுன்னத்தும் ஷரியத்தும் இருந்து கொண்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு தெளிவான தீன், அந்த ஷரியத் உங்களிடத்துல வந்த பிறகு யார் அறியாமை கால மக்களினுடைய பழக்க வழக்கங்களை, அந்த கலாச்சாரங்களை, அவர்களுடைய சடங்கு சம்பிரதாயங்களை எடுத்து பின்பற்றுவார்களோ, அல்லாஹ் பாதுகாக்கணும், ஃபஅலமு அன்ன அல்லாஹ் அஸீஸுன் ஹகீம், அல்லாஹ் அவர்களை கடுமையாக வேதனைக்கு ஆளாக்குவான். அல்லாஹ் பாதுகாக்கும். தெளிவான தீன்ல, தெளிவான இஸ்லாத்துக்குள்ள வந்ததுக்கு பிறகும் அறியாமை கால மக்களினுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய மூட நம்பிக்கைகள், சடங்கு சம்பிரதாயங்கள் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கின்றது. மாற்றார்களுடைய சடங்கு சம்பிரதாயங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய வீடுகளின் நிகழ்வுகளிலே கடைபிடிக்கப்படுகிறது என்பதாக சொன்னால், அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை, ஃபஇன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம், நாம் அவர்களை கடுமையாக தண்டிப்போம், கடுமையான வேதனைக்கு ஆளாகுவோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு துஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஓ ஈமான் கொண்ட மக்களே, இஸ்லாத்துக்குள்ள நீங்கள் உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, பரிபூர்ணமான முறையிலே முழுவதுமாக நுழைந்து விடுங்கள். மிக தெளிவாக, மிக கவனமாக நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. அங்க ஒரு கால், இங்க ஒரு கால் அல்ல.
நாங்க ஷரியத்தையும் பின்பற்றிப்போம், நாட்டுடைய ஊருடைய கலாச்சாரங்கள் அந்த பழக்க வழக்கங்களையும் வேற வழி இல்லை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நாங்க இருப்போம். அதற்கு இஸ்லாத்துல இடம் இல்லை. நீங்கள் முழுமையாக பூர்த்தியாக இஸ்லாத்துக்குள் நுழைந்து விடுங்கள். ஷைத்தானுடைய அடிச்சுவடைகளை நீங்கள் ஒரு காலம் பின்பற்றாதீர்கள் என்பதாக சொல்லி நபி அவர்கள் தெளிவாகவே சொல்லி இருக்கின்றார்கள். இனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஹுனைனுடைய அந்த போர் முடிந்து விட்ட பிறகு ஊருக்கு வந்துட்டாங்க, மதீனாவுக்கு வந்துட்டாங்க. புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இப்ப வந்திருக்காங்க. ஏன்னா ஃபத்ஹே மக்காவுக்கு பிறகுதான், மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகுதான் ஹுனைனுடைய யுத்தம் நடந்துச்சு. இப்ப மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு பல மக்கள் புதிதாக பல கிராமங்களில் இருந்து வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. புது முஸ்லிம்கள், அல்லாஹ்னா பெருசா தெரியாது, ஈமான் இஸ்லாம் ஷரியத் இதை பற்றிய ஒரு பெரிய விளக்கங்கள் இல்லை. இப்பதான் இஸ்லாத்துக்குள்ள ஈமானுக்குள்ள வந்திருக்காங்க. இனிதான் அவர்களுக்கு ஈமான் இஸ்லாத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு கொடுக்கணும். எனவே ஹுனைனுடைய யுத்தத்தை முடித்து விட்டு மதீனாவுக்கு வந்த பிறகு அந்த புது முஸ்லிம்கள் நபியிடத்துல போய் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹுனைனுடைய யுத்தத்திலே நாங்களும் உங்களோடு கலந்து கொண்டோம் முஸ்லிம்களாக. அந்த ஹுனைனுடைய யுத்தகலத்திலே எதிரிகள் எல்லாம் அவர்களுக்கெல்லாம் ஒரு வழிபாட்டு தெய்வம் ஒன்று இருந்தது. ஸாத்து அன்வாத் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு பெரிய சிலை. அந்த சிலையை அவர்கள் வணங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. தங்களுடைய போர் தடவாள பொருட்களை எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க வைத்து விட்டு அங்கு மிகப்பெரிய ஒரு யாகங்கள் பூஜைகள் அவர்கள் வணக்க வழிபாடுகள் என்பதாக சொல்லி அங்கேயே தங்கி ஈத்திகாஃப் இருந்து அவர்கள் வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியதையெல்லாம் நாங்க பார்த்தோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த மக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு நிலையை நாங்க பார்த்தோம். அந்த மக்களுக்கு ஸாத்து அன்வாத் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு இறைவன், அந்த இறைவனை அவர்கள் வழிபடுகின்றார்கள். அங்கு தங்களுடைய பொருட்களை எல்லாம் வைத்து பூஜை செய்கிறார்கள். அங்கே தங்கி வணக்க வழிபாடுகளை எல்லாத்தையும் அவங்க செஞ்சு கொண்டு இருக்காங்க. இதை நாங்க பார்த்தோம். இப்ப அந்த மக்கள் நபியிடத்துல கேட்டாங்க, இதை பார்த்த நாங்க ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், இஜ்அல் லனா ஸாத்து அன்வாத்தின் கமா லஹும் ஸாத்து அன்வாத். யா அல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு அன்வாத், ஸாத்து அன்வாத், அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டு தெய்வத்தை எங்களுக்கு நீங்க அல்லாஹ்விடத்திலிருந்து வாங்கித்தாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அல்லாஹ் அக்பர். நபியிடத்துல வந்து கேட்டாங்க. நபியினுடைய காலத்துல முஸ்லிம்கள், ஈமான் கொண்ட மக்கள், காஃபிர்கள், ஈமான் அல்லாத மக்கள், அவங்க வணங்குறதுக்கு ஒரு தெய்வம் இருப்பதை போல, ஸாத்து அன்வாத் என்பதாக சொல்லி ஒரு சிலை இருப்பதை போல நாங்களும் வணங்குறதுக்கு வழிபடுவதற்கு அங்கு போய் பூஜை புனஸ்காரங்களை செய்கிறதுக்காக எங்களுக்கும் ஒரு ஸாத்து அன்வாத் வேணும், அதை நீங்க அல்லாஹ்விடத்திலிருந்து வாங்கி கொடுங்கன்னு சொல்லி நபியிடத்திலே போய் மக்கள் நின்றாங்க. இதை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர், இப்படி இருக்கீங்களே மக்கள். கேட்டுட்டு சொன்னாங்க, ஹாதா கமா கால கௌமு மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய காலத்துல இந்த பனு இஸ்ரவேலர்கள் இப்படித்தான் கேட்டானுங்க. அவங்களும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களிடத்துல அவங்க கேட்ட வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்லயே பதிவு செஞ்சிருக்கான். இஜ்அல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா. ஓ மூசாவே, மற்ற மக்கள் எல்லாம் அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கபீலாக்களும் சிலைகளை வைத்து வணங்குவதை போல நீங்க எங்களுக்கு அல்லாஹ்விடத்துல சொல்லி வணங்குறதுக்கு ஒரு அல்லாஹ்வை வாங்கித்தாங்கன்னு சொல்லி கேட்டான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பாதுகாக்கும். குர்ஆனுடைய ஆயத் அப்படிதான், இஜ்அல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா. யா மூசாவே, நாங்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்கு எங்களுக்கு ஒரு அல்லாஹ்வை போன்ற ஒரு சிலைகளை வாங்கி கொடுங்கள். அல்லாஹ்வை வாங்குவதற்கான வழியாக நாங்கள் அதை ஆக்கிக் கொள்கின்றோம். எனவே அல்லாஹ்விடத்துல சொல்லி ஒரு அல்லாஹ்வை, ஒரு சிலையை எங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய சமுதாய பனு இஸ்ரவேலர்கள் அந்த நபியிடத்துல கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதே போல நீங்களும் வந்து கேட்கறீங்களே. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்துக்குரியவன். அவனுக்கு இணை துணைகள் எல்லாம் அவனை அடைவதற்கான குறுக்கு வழிகள் எல்லாம் கிடையாது. இவரை பிடிச்சா உலகத்துலதான் சில அதிகாரிகளை பிடிக்கணும், சில விஷயங்களை காரியம் சாதிக்கணும் சொன்னா கீழே இருந்து மேல போகணும். சாதாரணமான ஒரு ஆபீஸ்ல வேலை நடக்கணும் சொன்னா ஒரு பியூனியோ கிளர்க்கையோ கொஞ்சம் நம்ம கவனிச்சாதான் மேல இருக்கக்கூடிய ஆபீசரை போய் சந்திக்க முடியும். டைரக்டா போய் ஆபீசரை சந்திக்க முடியாது. உலகத்துலதான் அப்படி ஆட்களை எல்லாம் தாஜா பண்ணி வச்சு கீழ இருந்து மேல போகணும். அவர்கள் மூலமாகத்தான் போய் பெரிய அதிகாரிகளை அடைய முடியும் என்ற நிர்பந்தம் எல்லாம் உலகத்துலதான். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தனித்தவன், அவன் இணை துணை அற்றவன், அவனுக்கு யாரும் உதவியெல்லாம் தேவை கிடையாது. எது கேட்கிறதாக இருந்தாலும் அல்லாஹ் இடத்துல நாம டைரக்டாக கேட்கலாம். அல்லாஹ் அப்படிதான் குர்ஆன்ல சொல்றான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப லக்கும். நீங்க எதை கேட்டாலும் என்னிடத்துல மட்டும் தான் கேளுங்கன்னு சொல்றான். மத்தவங்க இடத்துல கேட்டா அது ஷிர்க்.
அது அல்லாஹுக்கு இணை கற்பித்ததாக அது மிகப்பெரிய பாவத்துல கொண்டு போய் சேர்த்துடும், நம்முடைய ஈமானையே பறித்து விடும். அதான் நபி அவங்க இங்க தடுத்தாங்க. நீங்க எது கேட்கறதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே 2 ரக்காத் தொழுதுட்டு கேளுங்கப்பா, அல்லாஹ் உதவி செய்யக்கூடியவனாக இருக்கான். இந்த தாத்து அன்பாத் இப்படிப்பட்ட சிலைகள் எல்லாம் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியதாக பெரும் பாவத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். அந்த பாவங்களை எல்லாம் நீங்க செய்யாதீங்க, அல்லாஹ்விடத்தில் கடுமையான தண்டனைக்கு ஆளாகிடுவீங்க என்பதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடுமையாக எச்சரித்தார். அதனால கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும், ஈமானை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட சடங்கு சம்பிரதாயங்கள், இந்த மூட நம்பிக்கைகள், இது எதற்குமே இடம் கிடையாது. அதனால நபி அவங்க தெளிவாக சொன்னாங்க, லா அதுவா வலா த்வைரா வலா ஹாமா வலா சஃபர். சஃபர் மாதம் பீடை கிடையாது. வலா அதுவா வலா த்வைரா வலா ஹாமா, தொற்று நோய் என்பதாக ஒன்று கிடையாது. சகுனங்கள், பறவை சகனங்கள், அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பறவைகளை வைத்து, ஆந்தைகளை வைத்து சகனம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு மூட நம்பிக்கை இருக்கின்றது. எனவே அதை தெளிவாக வெளிப்படையாகவே நபி அவங்க சொன்னாங்க. அப்படிப்பட்ட பறவை சகனங்கள் என்பதும் மார்க்கத்தில் எதுவும் கிடையாது. துர்சகனங்கள் என்பதாக, நல்ல நேரங்கள் கெட்ட நேரங்கள் என்பதாக, இதை எதற்குமே சரியத்திலே அணு அளவும் இடமில்லை என்பதை மிக தெளிவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கின்றார்கள். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக அறியாமை காலத்தில் சஃபருடைய மாதம், நாம இப்ப வீட்டில் இருக்கக்கூடிய மாதம் சஃபருடைய, இஸ்லாமிய மாதங்கள்ல 2வது மாதம் சஃபருடைய மாதம். பெரும்பாலான மக்களுடைய உள்ளங்கள்ல இது ஒரு பீடை மிகுந்த மாதம், இது துர்பாக்கியமான ஒரு மாதம், முசீபத் இறங்கக்கூடிய மாதம் என்பதான ஒரு அவநம்பிக்கை காலங்கள் கடந்து மக்களுடைய உள்ளங்கள்ல ஒரு அழுத்தமான விஷயமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை தான் நபி அவங்க முறியடிக்கும் விதமாக, இதை தகர்த்தெறியும் விதமாக, வலா சஃபர், சஃபர் பீடை மாதம் அல்ல, பறவை சகுனம் என்பதெல்லாம் கிடையாது. மக்கள் அதையெல்லாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அது அனைத்தும் எதுவும் இஸ்லாத்திலே இல்லை என்பதை மிக தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபியினுடைய காலத்திலேயே இருந்த சில மூட நம்பிக்கைகள், சில மக்களுடைய உள்ளத்தில் இருந்த சில தவறான எண்ணங்கள், அதை தெளிவாக அல்லாஹ்வே நேரடியாகவே விளக்கம் தருகின்றார். யஸ்ஸலூனக அனில் அஹில்லா, நபியே பிறையை பத்தி மக்கள் உங்களிடத்துல வந்து கேட்கிறாங்க. பிறை பார்க்கிறோம், ஒவ்வொரு மாதமும் அதனுடைய முதல் தேதியில கடைசி தேதியில பிறைக்கான தேடல் இருக்கும். பிறையை வைத்து தான் நம்முடைய எல்லா அமல்களும் அமைந்திருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக அல்லாஹ் பாதுகாக்கணும். மாற்று சமுதாய மக்களிடத்துல நல்ல நேரங்கள் கெட்ட நேரங்கள், இந்த நட்சத்திரங்களை வைத்து நாட்களை கணக்கிடுவது என்பதாக சொல்லி பலவிதமான ஒரு அவர்களுடைய நம்பிக்கை, அது அவர்களோடு இருக்கட்டும். ஆனா அந்த சாயல்கள், அந்த நம்பிக்கைகள் இன்னைக்கு நம்ம இடத்துல பெயர் மாற்றத்தோடு இருக்கு. அவங்க நல்ல நேரம் கெட்ட நேரம் பாக்குறத போல நம்ம மக்கள் ஏதாச்சும் ஒரு நல்லது வைக்கணும், ஒரு நிக்கா வைக்கணும் அப்படின்னு சொன்னா தேய்பிரையா வளர்பிரையா, தேய்பிரை வச்சா அது தேஞ்சு போயிடும், வளர்பிரையில வச்சா அவங்க வளர்ந்து நல்லா வாழ்வாங்க. இது மக்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூட நம்பிக்கை. இதைத்தான் அல்லாஹ்வே தெளிவாக சொல்கின்றான். யஸ்ஸலூனக அனில் அஹில்லா, நபியே பிறையை பத்தி இந்த மக்கள் உங்களிடத்துல வந்து கேட்கிறாங்க, நீங்க அவங்களிடத்துல சொல்லுங்க, குல் ஹிய மவாகீது லின்னாஸி வல் ஹஜ். இந்த பிறை அது தேய்பிரையாக வளர்பிரையாக மாறி வருவதெல்லாம் நாட்களை காட்டுவதற்காக அல்லாஹ் படைத்த ஒரு படைப்பு தானே தவிர அதிலே எந்த சகுனமும் இல்லை. இது நபி அவங்க சொன்ன வார்த்தை இல்லை, குர்ஆன்ல வரக்கூடிய வார்த்தை. யஸ்ஸலூனக அனில் அஹில்லா. இன்னைக்கு இந்த தேய்பிரை வரைபிரை வளர்பிரை என்பது சமுதாயத்துல ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்கப்படும். வளர்பிரையில தான் எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் வைக்கணும், தேய்பிரையில வச்சா ஒண்ணும் இல்லாம போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கும். எனவே அல்லாஹ்வே தெளிவாக சொல்லிட்டான், குல் ஹிய மவாகீது லின்னாஸி வல் ஹஜ். இது நாட்களை கணக்கிடுவதற்காக அல்லாஹ் படைத்த படைப்பு தான் இந்த பிறை, இந்த சந்திரனும் சூரியனும். அதுவும் இல்லாமல் ஹஜ்ஜை அறிவிக்கக்கூடியது, ரமலானை அறிவிக்கக்கூடியது, சிறப்புக்குரிய நாட்கள் என்ன என்பதை அறிவிப்பதற்காக அல்லாஹ் படைத்த படைப்பு தான் இந்த பிறையும் சந்திரனுமே தவிர இதுல எந்த துர்சகனமோ அல்லது அபசகுனங்களோ எதுவும் இல்லை. அதோடு தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், அன்றைய காலத்துல அரபு மக்கள் இடத்துல ஏதாச்சும் பிரயாணத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா முன்வாசல் வழியாக வரமாட்டாங்க. அது அவங்களிடத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சு, பின்வாசல் வழியாக தான் வருவாங்க. அப்படி பின்வாசல் வழியாக வந்தானா எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்ல, ஒரு காரியத்துக்காக போய் அந்த காரியத்தை செய்ய முடியல, அது தடைபட்டு போயிடுச்சு, அதுல ஏதாச்சும் தடங்கள் ஏற்பட்டுடுச்சு அல்லது ஒரு தோல்வியை கண்டுட்டாங்க சொன்னா, இப்ப போனவங்க திரும்ப வீட்டுல முறவாசல் வழியாக தலைவாசல் வழியாக வீட்டுக்குள்ள நுழைய மாட்டாங்க. அரபுகளிடத்திலிருந்து ஒரு அறியாமை காலத்தினுடைய ஒரு மூட பழக்கம், ஒரு மூட நம்பிக்கைக்குரிய ஒரு செயலாக இருந்துச்சு. எனவே பின்வாசல் வழியாகத்தான் வீட்டுக்குள்ள நுழைவாங்க.
சில பேர் வீடுகள்ல பின்வாசல் இல்லனா வரலாற்றுகள்ல எழுதுறாங்க, வீட்டினுடைய பின் செவரை உடைச்சிட்டு உள்ள வருவாங்க. ஏன்னா அப்படி வந்தா தான் அந்த முசீபத்துல இருந்து முழுசா நம்மள பாதுகாத்துக்க முடியும், இல்லைன்னா முசீபத்துல விழுந்துருவோம். எனவே முன்வாசலை விட்டுட்டு தோற்று போன விஷயங்களை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது பின்வாசல் வழியாக தான் வருவாங்க. இதைத்தான் அல்லாஹ்வே தெளிவாக இறங்கி சொல்றான், வலைசல் பிர்ரு பி அன் தஅதுல் புயூத மின் ஸுஹூரிஹா வலாகின்னல் பிர்ர மன் இத்தகா வஅதுல் புயூத மின் அப்வாபிஹா வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன். நபியே சொல்லுங்க, முன்வாசல் பின்வாசலில் அல்லாஹ் எந்த நன்மையும் வைக்கல. முன்வாசல்ல போனா நலவு நடக்கும், பின்வாசல்ல போனா துர்சகனமான விஷயங்கள் நடக்கும். பின்வாசல் வழியாக வெளியே போன அந்த காரியம் கைகூடாது, முன்வாசல் வழியாக வெளியே போனாது அந்த காரியம் கைகூடும். வலைசல் பிர்ரு பி அன் தஅதுல் புயூத மின் ஸுஹூரிஹா வலாகின்னல் பிர்ர மன் இத்தகா வஅதுல் புயூத மின் அப்வாபிஹா. நபியே தெளிவாக சொல்லுங்க, முன்வாசல் பின்வாசலில் அல்லாஹ் எந்த நன்மையும் வைக்கவில்லை, எந்த பீடைகளையும் சகனங்களையும் அல்லாஹ் வைக்கவில்லை. எனவே வரக்கூடியவர்கள் என்ன நடந்தாலும் முன்வாசல் தலைவாசல் வழியாகவே வரட்டும் என்பதாக சொல்லி அல்லாஹ் அறிவுறுத்துகின்றான். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட இந்த துர்சகனங்களும் இந்த மூட நம்பிக்கைகள் இன்றைக்கும் இன்ற அளவிலும் நம்முடைய சமுதாயத்திலே நம்முடைய மக்களால் பின்பற்றப்படுகிறது என்பதுதான் மிக வேதனையான விஷயம். இதெல்லாம் எதுவுமே இல்லை, இது எல்லாம் அனாச்சாரங்கள், இதெல்லாம் மூட நம்பிக்கைகள், இதெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிரானவைகள் என்பதை தெளிவுபடுத்திய பிறகும் கூட இந்த சமுதாயத்தில் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் இன்ற அளவிலும் கடைபிடிக்கப்படுவதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்கலாம், ஏதாச்சும் மௌத்து வீட்டுக்கு போயிட்டு வரோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். மௌத்து வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே குளிச்சுத்தான் ஆகணும்னு சொல்லி எழுதப்படாத ஒரு சட்டம் இருக்கு. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக ஷரியத்தை விளங்கணும். மௌத்து வீட்டுக்கு போயிட்டு வந்தா கண்டிப்பா குளிக்கணுமானா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு கால் அந்த மையத்தை ஜனாசாவை ஒருத்தர் குளிப்பாட்டுறாங்க, ஒரு 4 பேர் சேர்ந்து குளிப்பாட்டுறாங்க. அப்படி குளிப்பாட்டக்கூடியவர்களும் கண்டிப்பா வந்து குளிக்கணுமானா அதுவும் நிர்பந்தம் கிடையாது. குளிப்பாட்டக்கூடியவர்கள் மேல ஏதாச்சும் அந்த மையத்துடைய நஜீஸ் பட்டு இருந்துச்சு சொன்னா அவர் மீது மட்டும் குளிப்பது வாஜிப். இல்லைன்னா குளிக்கணுன்ற அவசியத்தையோ நிர்பந்தத்தையோ ஷரியத் எங்கேயுமே முன்னிறுத்தல. ஆனா இன்னைக்கு நம்முடைய வீட்டுல பெண்கள் ஏதாச்சும் ஒரு மௌத்து வீட்டுக்கு போயிட்டு வந்தோம், ஜனாசாக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா முன்வாசல் வழியா உள்ள விட மாட்டாங்க. பின்வாசல் இருந்தா பின்வாசல் வழியா வாங்கணும், காலை கழுவிட்டு அல்லது குளிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நிர்பந்தப்படுத்தப்படும். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக அப்படிப்பட்ட நிர்பந்தம், அப்படிப்பட்ட நம்பிக்கை, அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதல் ஷரியத்துல காட்டப்படவே. நஜீஸ் பட்டு இருந்தா அவர் மட்டும் தான் குளிக்கணும். இது எல்லாத்தையும் நபி அவங்க தெளிவாக சொன்னாங்க. இப்படிப்பட்ட இந்த மூட நம்பிக்கைகள், இந்த சடங்கு சம்பிரதாயங்கள், இது எல்லாம் மாற்று சமுதாய மக்களினுடைய சிந்தனைகள், அவர்களுடைய கற்பனைகள், அவர்களுடைய வழிபாட்டு முறை. சும்ம ஜஅல்னாக அலா ஷரியத்தி மினல் அம்ர், உங்களுக்கு என்பதாக தனித்துவமிக்க ஒரு ஷரியத்தை நாம கொடுத்திருக்கோம், அதை மட்டும் பின்பற்றுங்கள். மற்ற மக்களினுடைய மனோ இச்சைகளையோ அவர்களுடைய வழிபாட்டு முறைகளையோ அவர்களுடைய சடங்கு சம்பிரதாயங்களையோ நீங்கள் ஒரு காலம் பின்பற்றாதீர்கள் என்பதை தெளிவாகவே அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். மார்க்கத்தின் பெயரால் நடக்கும் அனாச்சாரங்கள், அமல்கள், அமல் என்ற ரீதியிலே கண்மூடித்தனமான சில நேர்ச்சைகள் இருந்து கொண்டிருக்கு. எல்லா காலங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து நபி அவங்க அதை தடுத்து இருக்காங்க. அல்லாஹ்வுடைய பெயர்ல, தீனுடைய பெயர்ல அமல் என்ற ரீதியிலே கண்மூடித்தனமான சில நேர்ச்சைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜுடைய பயணத்தில் இருக்கும் பொழுது ஒரு பெரியவர், ரொம்ப வயசாளி, நடக்க முடியாம அவருடைய 2 மகன்கள் அவரை தாங்கி பிடிச்சுக்கிட்டு அவருடைய கால் எல்லாம் கீழே தரையில் அப்படியே இழுத்து அப்படியே காயமாகி கொண்டே அவர் அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. நபி அவங்க சஹாபாக்கள் இடத்துல கேட்டாங்க, யார் அவர், அவருக்கு என்ன ஆச்சு? இப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்லலாம், வேற யாரும் இல்ல, ஒரு முஸ்லிம் தான். அவரு ஹஜ்ஜுடைய நியத்துல போறார், அவரு நேர்ச்சை செஞ்சிருக்காராம், ஹஜ்ஜுக்கு நான் நடந்தே வருவேன், என்னுடைய வயோதிக காலத்துல என்னால இயலனாலும் என்னால முடியலனாலும் நான் நடந்தே வந்து ஹஜ்ஜி செய்வேன்னு சொல்லி நேர்ச்சை செஞ்சுட்டாராம். அதனால அவருக்கு வசதியெல்லாம் இருக்கு, இருந்தாலும் அவருடைய பாதங்கள் பூமியில பட்டவாறே இழுத்துக்கிட்டு அவருடைய மகன்கள் ஹஜ்ஜுக்காக அழைச்சிட்டு போறாங்க. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உடலை வருத்தி அமல் செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம் அல்லாஹ்வுக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஷரியத்தை அல்லாஹ் இந்த தீன்ல வைக்கல. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொன்னாங்க, உடலை வருத்தி இப்படி ஒரு அமல் செய்யணும் என்பதை அல்லாஹ் எங்குமே நம் மீது விதியாக்கவே இல்லை. மா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ், இந்த தீனிலே எந்த ஹரஜும் இல்லை.
ஹரஜ் என்பதாக சொன்னா சங்கடம் அல்லது சஞ்சலம் என்பதாக சொல்லுவாங்க. சில நேரங்களில் சில லேசான சங்கடங்கள், லேசான சஞ்சலங்கள் ஏற்படும். அப்படிப்பட்ட அந்த சங்கடங்கள், சஞ்சலங்கள் கூட இந்த தீன்ல அல்லாஹ் வைக்கல. வருத்தித்தான் ஒரு அமலை செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தத்தை அல்லாஹ் ரசூல் எப்போதுமே ஏற்படுத்தல. எனவே அவரை வாகனத்தில் ஏறி பயணித்து ஹஜ்ஜுக்கு போக சொல்லுங்கன்னு சொல்லி அவரை நபி அவங்க வாகனத்தில் ஏறி ஹஜ்ஜுக்காக அனுப்பிச்சு வச்சாங்க. இப்படிப்பட்ட ஒரு கண்மூடித்தனமான ஒரு அர்த்தமற்ற நேர்ச்சைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே மக்களிடத்தில் அமல் என்ற ரீதியில பின்பற்றப்படக்கூடியதாக இருந்துச்சு. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது போல ஒரு பயான் செஞ்சுட்டு இருந்தான். அந்த நேரத்துல ஒருத்தர் வெளியில வெயில்ல நின்று கொண்டு இருந்தார். ரொம்ப நேரமா நின்று இருந்தார். நபி அவங்க சஹாபாக்களிடத்துல கேட்டாங்க, யார் அவர், ஏன் ரொம்ப நேரமா வெயிலே நின்றுட்டு இருக்காங்க? யார சொல்ல அவர் ஒரு முஸ்லீம் தான், ஈமான் கொண்ட மனிதர் தான். அவர் இப்படி ஒரு நேர்ச்சை செஞ்சிருக்கார், நான் வெயில தான் நிற்பேன், நின்றுட்டு தான் இருப்பேன், நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பேன் இப்படின்னு சொல்லி நேர்ச்சை செஞ்சிருக்காராம் ஏதோ ஒரு காரியத்துக்காக. நபி அவங்க சொன்னாங்க, இப்படிப்பட்ட நேர்ச்சைகளை அல்லாஹ் விரும்புறதும் இல்லை, ஏற்கிறதும் இல்லை. அவரை வந்து நிழலுக்கு வர சொல்லுங்க, வந்து உட்கார சொல்லுங்க, அவருடைய நோன்பை மட்டும் பூர்த்தியாக்க சொல்லுங்க என்பதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருக்கு வழிகாட்டினார். அல்லாஹ்வுடைய நல்லடியாக கண்மூடித்தனமான அர்த்தமற்ற நேர்ச்சைகள், உண்மையிலேயே நேர்ச்சை என்பதாக சொன்ன நியத், இந்த காரியம் நல்லா நடந்துச்சுன்னா நான் இதை செய்யறேன், இது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய விஷயம், ஆனா அது அர்த்தமானதாக இருக்கும். நம்முடைய மூத்த உலமாக்கள் சொல்லுவாங்க, ஒரு பாரம்பரிய மிக்க கிராமங்கள், பல கிராமங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கு. அதிராம்பட்டினம், காயல்பட்டினம், லால்பேட்டை, இது போன்ற கிராமங்கள் இருக்கக்கூடிய மதரசாக்கள் அந்த கிராமத்தோடு ஊரோடு ஒன்றியதாக தான் இருக்கும். அப்படி ஒரு பெண்மணிய ஒரு மதரசாவினுடைய பெரிய ஹசரத் நாசிர் இடத்துல ஒரு மசாயில் கேட்கறதுக்காக வராங்க. ஹசரத், இது போல நான் ஒரு நேர்ச்சி செஞ்சிருந்தேன், எனக்கு குழந்தை 5 மாசம் கை குழந்தையாக இருந்த போது அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அது சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்ன, என் குழந்தையினுடைய அளவுக்கு நான் ரொட்டி சொட்டு அதை நான் சதக்கா செய்யறேன்னு சொல்லி நேர்ச்சை செஞ்சிருந்தேன். அப்ப என்னால செய்ய முடியல, என் பையனுக்கு 10 வயசு ஆயிடுச்சு, இப்ப நான் செய்யணும்னு நினைக்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக நம்ம யோசிக்கிறோம். அர்த்தமற்ற மார்க்கம் வழிகாட்டப்படாத நம்முடைய உள்ளங்கள்ல தோன்றியதை எல்லாம் நாம் வெளிப்படுத்துவது பெரிய நஷ்டத்திலே, பெரிய குழப்பத்தில் கொண்டு போய் விட்டு. அந்த பெண்மணி கேட்டிருக்காங்க, 5 மாச குழந்தையாக இருக்கும் போது அந்த குழந்தையினுடைய அளவுக்கு ரொட்டி சுட்டு நான் தானம் கொடுக்கணும்னு சொல்லி சதக்கா செய்யணும் சொல்லி நேர்ச்சை செஞ்சுட்டு, அப்ப என்னால செய்ய முடியல, இப்ப 10 வயசு ஆயிடுச்சு, சரி என்னமா உன் பிரச்சனை? பந்தமா சொன்னாங்க, 5 மாச குழந்தையா இருக்கும் போது சின்ன பையனா இருந்தான், இப்ப 10 வயசு ஆயிடுச்சு, ஆள் பெருசா இருக்கான். நான் நேர்ச்சை செஞ்ச அந்த சமயத்துல அவன் 5 மாச சைஸ்ல இருந்தானே, அந்த சைஸுக்கு நான் ரொட்டி சுட்டு கொடுக்கறதா, இல்ல இப்ப 10 வயசு பெருசா இருக்கானே இந்த சைஸுக்கு நான் ரொட்டி சுட்டு கொடுக்கறதா? எந்த கிதாபுல, எந்த ஹதீஸ்ல, எந்த ஃபிக்ஹ்லயும் இதுக்கு பதில் தேடவே முடியாது. அது என்ன பதில் சொல்ல முடியும்? கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக இதுதான் அர்த்தமற்ற நேர்ச்சைகள். இதை மார்க்கம் ஏதாச்சும் ஒரு நியத்து இருக்கா, யாருக்காச்சும் உடல்நிலை சரியில்லையா, மார்க்கம் வழிகாட்டக்கூடிய விஷயம் என்ன சொன்னா, நோன்பு வைங்க. யா அல்லாஹ், என்னுடைய குழந்தைக்கு உடல் சரியாயிடுச்சு, என்னுடைய வியாபாரத்துல இந்த பிரச்சனை சரியாயிடுச்சு, நான் பள்ளிவாசல்ல ஒரு 3 நாள் ஈத்திகாஃப் இருக்கேன், நான் ஒரு 3 நாள் நோன்பு வைக்கிறேன், அல்லது ஒரு 10 பேருக்கு நல்ல உணவுகளை நான் வாங்கி ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்கிறேன், இப்படி நல்ல நியத்துகளை செய்தோம் என்பதாக சொன்னா அந்த நியத்தும் அந்த நேர்ச்சைகளும் வரவேற்கப்படுது. அதற்கு அல்லாஹ் அங்கீகாரம் கொடுத்திருக்கான். அந்த நேர்ச்சை, அந்த நியத்துகள் மூலமாக அது சரியாக கூடியதாக இருக்கு. இப்ப இது போல வந்து கேட்கும் போது அஜித் அவங்க விளையாட்டாகவே சொன்னாங்க, அவங்க பெரிய நாசிர், பல ஆயிரக்கணக்கான ஆலிம்களை உருவாக்கணவங்க, இதுக்கு பதில் தெரியல, இதுக்கு நான் எந்த கிதாபுலமா போய் நான் பதில் தருவேன்? அந்த அம்மா ஒரு சொன்ன வார்த்தை, நீங்க சரியா ஓதிட்டு வரல, நீ சரியான ஆலிமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக அல்லாஹ் பாதுகாக்கிறான். அப்படிதான் இருக்கு இன்னைக்கு சமுதாயத்தினுடைய நிலை. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக மார்க்கம் வழிகாட்டாத விஷயங்களை ஷரியத் என்பதாக, மார்க்கம் என்பதாக எடுத்து பின்பற்றுவது மிகப்பெரிய நஷ்டத்திலே இம்மையிலும் சரி நாளை மறுமையிலும் சரி நம்மை கொண்டு போய் தள்ளிவிடும் என்பதை நாம் இந்த இடத்துல உணர கடமைப்பட்டு இருக்கின்றோம். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக அல்லாஹ் ரசூல் காட்டி தராத அமல் என்ற போர்வையிலே வரக்கூடிய சில அமல்களையே நபி அவங்க கடுமையாக கண்டித்தாங்க, தண்டித்தாங்க. நாங்க இப்படி அமல் செய்யறோம், இப்படி அமல் செய்யறோம் அப்படின்னு சொல்லி மார்க்கத்துல காட்டப்படாததை தங்கள் மீது தாங்களாக விதியாக்கி கொண்டு செய்தவர்களை நபி அவங்க தடுத்திருக்காங்க, கண்டிச்சிருக்காங்க. சொன்னா மார்க்கம் அல்லாத, ஷரியத்துக்கு அப்பாற்பட்ட மாற்று மத சமுதாயத்து மக்களினுடைய அந்த கலாச்சாரங்கள், அந்த பண்பாடுகள், அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல தலைவிரித்தாடக்கூடிய நிலைகளை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மிக வருத்தமாக இருக்கு.
இன்னைக்கு ஒரு சடங்கு என்பதாக, சம்பிரதாயங்கள் என்பதாக, சீர் என்பதாக, சீமந்தம் என்பதாக பல விதமான மாற்று மத கலாச்சார அந்த பண்பாடுகள் இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பின்பற்றப்படுகின்றன. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல எச்சரிக்கை செய்கின்றான். ஃபஇன் ஸலல்த மின் பஅதி மா ஜாஅத்துகுமுல் பையினாத் ஃபஅலம் அன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம். தெளிவான தீன் இதுதான், ஷரியத் இதுதான், வாழ்க்கை இதுதான், ஈமான் இதுதான், இஸ்லாம் என்பதை தெளிவாக உங்களிடத்துக்கு வந்ததுக்கு பிறகு நீங்கள் மாற்று சமுதாய மக்கள் அறியாமை காலத்தினுடைய அந்த மக்களினுடைய சடங்கு சம்பிரதாயங்களை, அவர்களுடைய வழிமுறைகளை நீங்கள் எடுத்து பின்பற்றுவீர்கள் என்பதாக சொன்னா அல்லாஹ் உங்களை கடுமையான வேதனைக்கு ஆளாக்குவான். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையா இருந்தது. இன்னைக்கு கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னைக்கு சீமந்தம் என்ற பெயர்ல, வலகாப்புகள் என்ற பெயர்ல, சீர்வரிசைகள் என்ற பெயர்ல, சடங்குகள் என்ற பெயர்ல, தீட்டுக்கள் என்ற பெயர்ல இன்னைக்கு நம்முடைய குடும்பத்திலும் இவைகள் எல்லாம் கடைபிடிக்கப்படுது. இதை நாம யாருமே மறுக்க முடியாது, ஒத்துக்கொண்டுதான் ஆகும். ஆனா இது முழுக்க முழுக்க இந்த வார்த்தைகளை பாருங்க, இந்த சீமந்தமாக இருக்கட்டும், இந்த வலகாப்புகள், இந்த சீர், இந்த சடங்குகள், இதெல்லாம் ஏதாச்சும் ஒரு ஹதீஸ் கிதாபில் இந்த வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கா? நமக்கு குர்ஆன் ஹதீஸ்ல நம்முடைய சஹாபாக்கள், நம்முடைய நபிமார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வழிகாட்டி இருக்காங்களோ அதுதான் ஷரியத், அதுதான் தீன், அதுதான் சுன்னத். இப்ப இந்த வலகாப்புகளோ அல்லது சீர் சடங்குகளோ இந்த சம்பிரதாயங்களோ இதையெல்லாம் எங்கேயாச்சும் குர்ஆன்ல பார்க்கலாமா, ஹதீஸ்ல பார்க்கலாமா? கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 10க்கும் மேற்பட்ட நிக்காஹ் நபி அவங்க செஞ்சாங்க. தன்னுடைய மகள்களுக்கு நிக்கா செஞ்சு கொடுத்தாங்க. எத்தனையோ சஹாபாக்கள் நிக்கா செஞ்சிருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கையில எடுத்து பாருங்க, எங்கேயாச்சும் வலகாப்புகள் நடத்தப்பட்டு இருக்கா, எங்கேயாச்சும் சீர் சடங்குகள் என்பதாக பார்க்கப்பட்டிருக்கான்னு சொன்னா நிச்சயமாக இல்லை. ஆனா இன்னைக்கு அது செய்யல அப்படின்னு சொன்னா அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு நல்லதே இல்லை. 5 மாசத்துல 7 மாசத்துல கண்டிப்பா வலகாப்பு செஞ்சிடணும், சீமந்தம் செய்யணும். அப்படி செய்யாம விட்டுட்டா அது குழந்தைக்கும் சரி தாய்க்கும் சரி பெரிய பாதிப்பு ஏற்படும். இது சகோதர சமயத்தை சார்ந்த அந்த மக்களினுடைய கடவுள் கொள்கை நம்பிக்கை. இதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எங்கே வந்தது இந்த கொள்கை நம்மிடத்துல? இல்ல நபி இடத்துல, நபி அவங்க தங்களுடைய மகள்களுக்கு யாராச்சும் அப்படி வலகாப்பு நடத்தி இருக்காங்களா? ஏதாச்சும் ஒரு சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றுல எங்காச்சும் ஒரு சஹாபியினுடைய குடும்பத்துல இது போன்ற நிகழ்வு, சீமந்தமோ சடங்கோ சீர்வரிசைகளோ இப்படி ஏதாச்சும் நடந்திருக்கான்னு சொன்னா எங்கேயுமே கிடையாது. அப்ப நமக்கு சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் இல்லை, இமாம்களுடைய வாழ்க்கையிலும் இல்லை, நபியினுடைய வாழ்க்கை அவங்களுடைய குடும்பத்துல அவங்களுடைய நிக்காகல அவங்களுடைய வாழ்க்கையில எங்கேயுமே இல்லை. அப்படின்ற போது எங்க இருந்து வந்துச்சு? கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் இந்த தீனை மிக தெளிவானதாக ஆக்கி வைத்திருக்கின்றான். எனவே நாம் ஷரியத்தை முழுவதுமாக முழுமையாக பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா அதுவா வலா தீரா வலா ஹாமா வலா சஃபர். இந்த சஹனங்கள் என்பதோ பீடைகள் என்பதோ சஃபர் மாதம் பீடை மாதம் என்பதோ எதுவுமே ஷரியத்துல இல்லவே இல்லை. ஒரு காலங்களில் சஃபர் மாதம் பீடை மாதம், அந்த மாதத்துல எந்த நலவுகளும் நடத்தக்கூடாது அப்படின்ற நிலை இருந்துச்சு. இன்னைக்கும் சஃபர் மாதம் எப்படி இந்துக்கள் இடத்துல ஆடி மாசம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நல்ல விஷயங்களை செய்ய மாட்டாங்க. இதே பழக்கம் பெயர் மாற்றத்தோடு மாத மாற்றத்தினுடைய பெயரோடு சஃபருடைய மாதத்துல இன்னைக்கும் நம்மிடத்துல அந்த விஷயங்கள் கையாளப்படுது. இந்த மாதம் பீடை மாதம், இந்த மாதத்தினுடைய கடைசியில ஒரு புதன்கிழமை வரும். அந்த புதன்கிழமைக்கு ஒடுக்கத்து புதன் என்பதாக சொல்லி பெயர். அல்லாஹ் ரசூல் ஒரு விஷயத்தை தடுக்காம எந்த தைரியத்துல உம்மத் அதை தடுக்குதுன்னு தெரியுது. காரணம் சொல்லுவாங்க, ஒடுக்கத்து புதன் ஏன்னு சொன்னா இந்த மாசத்தினுடைய இறுதியில அந்த கடைசி புதன்கிழமையில தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோய்வாய்ப்பட்டாங்க. 100% உண்மைதான். நபி அவர்கள் இந்த சஃபருடைய மாசத்துல கடைசி புதன்கிழமையில தான் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. எனவே அதன் காரணமாக இந்த மாதம் பீடை மாதம், அந்த புதன்கிழமை ஒடுக்கத்து புதன், அதுல ஒரு குளிப்பு குளிக்கணும்னு சொல்லி எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அதெல்லாம் மக்களுடைய வழிமுறைகளை இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்திலும் பின்பற்றப்பட்டிருக்கு. அந்த நாள்ல ஒரு குளிப்பு குளிக்கணும், ஒரு கழிப்பு கழிக்கணும். ஏன்னா ஒரு முசீபத்து இறங்குது, அந்த முசீபத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்காக அந்த கழிப்பை கழிப்பதற்கு குளிப்பு குளிக்கணும். ஏன் நபி அவர்கள் நோய் பிடித்த மாதம் அது பீடை மாதம், ஒடுக்கது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக நம்முடைய ஃபுகஹாக்கள் நம்ம இடத்துல அழகாக ஒரு கேள்வி வைக்கிறாங்க. நபி அவர்கள் நோய்வாய்ப்பட்டதினால் இந்த சஃபருடைய மாதம் பீடை மாதம் என்றால், நபி அவர்கள் நோய்வாய்ப்பட்டதினால் அந்த புதன்கிழமை ஒடுக்கத்து புதன் என்பதாக சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த தினம் திங்கட்கிழமை. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ அதுவும் துர்சகனம் உள்ள மாதமா, அதுவும் பீடைக்குரிய நாளா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். நபியினுடைய இழப்பை விட ஒரு பெரிய இழப்பு நமக்கு எதுவும் இல்லை. அது நடந்த மாதம் நமக்கு துர்சகனமுடைய மாதமாக பார்க்கப்படுதா? கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக நபி அவங்க தெளிவாக சொன்னாங்க, லா அதுவா வலா தயிரா வலா ஹாமா வலா சஃபர். இப்படிப்பட்ட இந்த துர்சகனங்கள், இந்த அபசகுணங்கள், இந்த சடங்கு சம்பிரதாயங்கள், இவைகள் எதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. எந்த மாதம் பீடை மாதம் என்பதாக சொல்லப்படுதோ இந்த சஃபரை குறித்து, இந்த சஃபரிலே நடந்த வரலாற்று வெற்றி நிகழ்வுகள்
மிக ஏராளமானதாக. இன்னைக்கு சஃபருடைய மாதம் பீடை மாதம் சொல்றாங்க, அதனால என் பிள்ளைக்கு நிக்கா வைக்க மாட்டேன், என் மகனுக்கு நிக்கா வைக்க மாட்டேன், இந்த மாசத்துல எந்த நல்ல காரியத்தை நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்றோம். ஆனா நபியினுடைய வாழ்க்கையில நடந்த பெரும்பாலான நல்ல காரியங்கள் இந்த சஃபர்ல தான் நடந்தது. நபி அவர்களுக்கும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் நடந்த திருமணம் இந்த சஃபருடைய மாதத்துல தான் நடந்துச்சு. நபி அவங்களுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்க மூலமாகத்தான் குழந்தைகளை, வேற எந்த மனைவிமார்கள் மூலமாகவும் குழந்தைகள் பிறக்கல பெருசா. எனவே குழந்தைகள் என்பதாக சொன்ன அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சஃபருடைய மாதம் பீடை மாதமாக இருந்துச்சு சொன்னா அந்த மாதத்துல நிக்கா செய்து அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு நாம அந்த நிக்காவுடைய மேடைகள்ல நாம துஆ செய்றோம். அல்லாஹும்ம அலிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த நபியினா சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜத்துல் குப்ரா வ ஆயிஷத்து துஹ்ருரா ரலியல்லாஹு தஆலா. யா அல்லாஹ், அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா நபி அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வாழ்ந்ததை போல என் பிள்ளைகளை வாழவை, இந்த மணமக்களை வாழவை நம்ம துஆ செய்றோமே. அந்த ஹதீஜா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் சஃபர்ல தான் நிக்கா நடந்துச்சு. இன்னும் வரலாறுகளை பதிவு செய்யப்படுகின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக நபி அவர்கள் தங்களுடைய மகள் ஃபாத்திமாவுக்கும் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் ஹிஜ்ரி 2 இந்த சஃபருடைய மாதத்துல தான் நிக்கா நடத்தி வச்சாங்க. இது ஒரு பீடை மாதம். இந்த மாதத்துல செய்யற காரியங்கள் விளங்காதுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மகள் ஃபாத்திமாவுக்கு இந்த மாசத்துல நிக்கா முடிச்சு வைப்பாங்களா? ஏன் சொல்றேன்னா இது மட்டுமல்ல, இதெல்லாம் பீடை, இதெல்லாம் சகுனம், இதெல்லாம் அபசகுனம் என்பதாக சொல்லி மார்க்கத்துல எதெல்லாம் புறம் தள்ளப்படுதோ அதற்கும் மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எனவே ஒரு மாதம் துர்குணமுடைய மாதம் என்பதாக சொன்னா அந்த மாதத்துல நபி அவங்க தன்னுடைய மகளுக்கு எப்படி நிக்கா செஞ்சு வச்சிருப்பாங்க? அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய நிக்கா இந்த சஃபர்ல தான் நடந்துச்சு. வாழ்வாங்கு இந்த உலகத்திலே சிறப்புக்குரிய வாழ்க்கையை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அலி ரலியல்லாஹு தஆலா வாழ்ந்தாங்க. கிட்டத்தட்ட 3 ஆண் மக்கள் 2 பெண் மக்கள் பிறந்தாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா, ஹசன் ரலியல்லாஹு தஆலா, முஹ்சின் ரலியல்லாஹு தஆலா, ஜைனப் ரலியல்லாஹு தஆலா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா, 3 ஆண் மக்கள் 2 பெண் மக்களை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் பெற்று ஒரு வாழ்வாங்கு வாழ்க்கை. யா அல்லாஹ், அல்லாஹும்ம அலிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த அலியும் வ ஃபாத்திமத்து ஸஹரா ரலியல்லாஹு தஆலா. நாம போற்றி புகழ்கின்றோம் இந்த ஃபாத்திமா அலியை போல எங்களுடைய பிள்ளைகளை வாழவைன்னு சொல்லி துஆ செய்றோம். அந்த ஃபாத்திமா அலிக்கும் நிக்கா நடந்தது சஃபருடைய மாதமாக. ஹைபருடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றி, அந்த வெற்றியும் இந்த சஃபர்ல தான் கிடைச்சது. ஜைனப் ரலியல்லாஹு தஆலா, ஜைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அவங்களை ஹிஜ்ரி 5 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே சஃபர்ல தான் நிக்கா செய்தார்கள். ஹிஜ்ரி 7 ஹைபருடைய யுத்தத்துக்கு பிறகு அன்னை சஃபியா ரலியல்லாஹு தஆலா உம்மஹாத்துல் முஃமினீன், அந்த சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிக்கா செய்ததும் இதே சஃபருடைய மாதத்தில் தான். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்கத்தின் பெயரால் இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்களுக்கும் அபசகுனம் துர்குணம் என்பதாக சொல்லி ஒரு நாளை முடிவு செய்து அதிலே நல்லது கெட்டது செய்யாமல் தடுக்கப்படுவது, இது எல்லாம் இஸ்லாத்துக்கு புறம்பான செயல்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சொல்வதாக, அல்லாஹ் ஹதீஸே குதுஸிலே சொல்கின்றான், யுதினி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் யசுப்பு தஹர், காலத்தை திட்டுகிறான். இந்த நேரம் நல்ல நேரம் இல்லைங்க, இந்த நாள் நல்ல நாள் இல்லைங்க, இந்த மாசம் நல்ல மாசம் இல்லைங்க என்பதாக சொல்லி ஆதமுடைய மகன் யசுப்பு தஹர் அவன் காலத்தை திட்டுகின்றான். அவன் காலத்தை திட்டவில்லை, படைத்த ரப்பான என்னை திட்டுகின்றான். அன தஹர், நான் தான் தஹர், நான் தான் காலம். வலில்லாஹி முல்கு ஸமாவாதி வல், இந்த வானம் பூமி எல்லாவற்றையும் படைத்தவன் நான், இதை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் நான், இது எல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. இந்த நாட்கள் இரவு பகல்கள் மாறி மாறி வர செய்வதும் நானாக இருக்கேன். எனவே இந்த காலம் நல்ல காலம் இல்லை, இது கெட்ட காலம் என்பதாக சொல்லி ஆதமுடைய மகன் காலத்தை சபிக்கின்றான். அவன் காலத்தை சபிக்கவில்லை, என்னை சபிக்கின்றான். ஏன்? நானாக தான் காலமாக இருக்கின்றேன், என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் காலம் இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். சடங்கு சம்பிரதாயங்கள் என்ற பெயரிலே, அபசகுனங்கள் சகனங்கள் பீடைகள் என்ற பெயரிலே மார்க்கத்திலே ஊடுருவி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அனாச்சாரங்களும் நம்மால் கை நழுவப்பட வேண்டும், கை கழுவப்பட வேண்டும். யார் அதை தொடர்ந்து செய்யறாங்களோ அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் கடுமையாக அவங்களை தண்டிப்பேன்னு சொல்லி அல்லாஹ் எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக இருக்கான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. இப்படிப்பட்ட அனாச்சாரங்கள் மூட நம்பிக்கைகளை விட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் குறிப்பாக நம்முடைய பெண்கள் சமூகத்தை அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.